அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் உடைய இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ சூப்பராக நிறைய வீடியோக்கள், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீடு அப்படின்னா வந்துருங்க, சரிங்களா? வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வி வில் கிறிஸ்டல் கிளியர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் சேனல். இட்ஸ் எ ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ எப்போதுமே எதுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக போக சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இப்போ நம்ம குழந்தைங்களே இருந்தாலும் இப்போ என் பொண்ணுக்கு நான் அட்மிஷன் பாருன்னு வச்சுக்கோங்க, அந்த டைலமா சுச்சுவேஷன் வரும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். நம்மளோட மார்க் எங்கே 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 பொருத்தமாக இருக்குது, எப்படியாவது டாக்டர் சீட்டை வாங்கணுன்றத ஒரு தேடுதல் இருக்கும்போது நிறைய அனுபவ கதைகள்லாம் சொன்னால் நேரம் பார்த்தாது, அந்தளவுக்கு அனுபவ கதைகள் இருக்குது. ஸோ அப்போது ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு படிப்பை வாங்குகிறோம், இல்லை அந்த படிப்பு சார்ந்த அனுபவத்தை நம்ம கற்றுக்குறோம். அப்போ தான் நம்மளால் ஒரு சரியான வழிகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இந்த வருடம் முதலாக எம்பிபிஎஸ் படிப்பை தேடுற மாணவர்கள் ரொம்ப கவனம். அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவம் வாய்ந்தவர்கள் வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ எனிவே இன்னைக்கு ஒரு டாபிக், அதுவும் இன்னைக்கே வில் கோ ஃபார் த என்ஆர்ஐ. சார் என்ஆர்ஐயில் தான் சார் நிறைய மாணவர்கள் போன வருஷம் ட்ரை பண்ணாங்க. நிறைய லீகல் இஷ்யூஸ்லாம் கேள்விப்பட்டேன். என்ஆர்ஐ பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ ஸ்டார்டிங்லேயே பண்ணணும் ரொம்ப ஐடியா. ஸோ டெஃபினட்டாங்க என்ஆர்ஐக்கு நீங்கள் என்ஆர்ஐக்கு எலிஜிபிள் இருந்தால் சர்டிஃபிகேட்டை எலிஜிபிலிட்டியை வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. வாங்கியே வைக்காமல் அச்சச்சோ நாளை நான் பிஹெச்டி போகணும்னு நினச்சேன், கடைசியில் என்ஆர்ஐ வச்சுருந்தா நான் உள்ளே போயிருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி பின்னாடி யோசிக்காதீங்க. இஃப் யூ ஆர் எலிஜிபிள், நான் ரெசிடென்ட் இந்தியன் உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்கிறார். அது ஸ்பான்சர்ன்றது யாராக இருக்கலாம்னா ஸ்டூடெண்ட். டேக் எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கிளைகள் இருக்கும். ஒன்று அப்பா இருக்கும், இல்லை அம்மா, சரிங்களா? இல்லை ஸ்டூடெண்டோடைய அண்ணா இல்லை அக்கா யாராவது வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்பா கூட பிறந்தவர்கள், அண்ணன் அப்பா கூட சித்தப்பான்னு சொல்லுவாங்களே, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு சித்தப்பா பெரியப்பா, அது மாதிரி ஸ்டூடெண்டோடைய அம்மா கூட பிறந்தவர்கள், அப்பா கூட பிறந்தவர்கள், அம்மா கூட பிறந்தவர்கள். அப்புறமேல அப்பாவோடைய அப்பா, அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா. இது ஒரு ஃபஸ்ட்டு செயின் நெட்ஒர்க்கில் இருக்கிற பேரண்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்டு தேர்ட்லாம் போகிறாங்க. பட் இது மட்டும்தான் நம்ம கெசட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் இவங்கெல்லாம் எலிஜிபிள். ஆர் கசின் பிரதர் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும்னா இந்த என்ஆர்ஐ பற்றி ஒரு பேசிக் அவேர்னஸ். நிறைய மாணவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மார்க் கம்மியாக இருக்குது, நானும் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நான் நிறைய மார்க் எடுத்ததுனால இந்த வருஷம் மார்க் குறையும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், மார்க் குறையும். ஆனால் எதே சேம் மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்கன்றதை மறந்துடாது. ஸோ யூனிஃபார்மாக போட்டி போடுற மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமாக இருப்பார்கள். 650லேருந்து 720 கவுண்ட்டு குறையும். 550லேருந்து 650 இருக்கிற கவுண்ட்டு குறையும். ஆனால் 350லேருந்து 450 இருக்கிற கவுண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். புள்ளி விவரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். பட் யாருக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுல பெரிய நீட் இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ கம் டு த பாயிண்ட், என்ஆர்ஐ அட்மிஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃபீஸிபிலிட்டி கனெக்டும் வெளிநாட்டில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிடணும் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவேன். இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அதை பற்றி கேளுங்க. அதை ஆப்ஷன் வச்சுக்கலாம். பட் மார்க் எனக்கு மீட் அவுட் ஆகும்போது நான் கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் பிக்ஸ் பண்ணுவோம். அன்லெஸ் இட்ஸ் நாட் மீட் அவுட் த ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு எங்கிட்ட வர்றார், ஒரு ரொம்ப லோயர் மார்க்கு, 15க்கு மேலே செலவே பண்ண முடியாதுன்னு வந்து கேட்குறார். சரிங்க, ஓகே, பண்ண முடியாதுன்னா அவனை இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ராவல் பண்ணுறாரு, ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் முடியுது, மார்க் மீட் அவுட் ஆகலை. ஒரே வார்த்தை என்ன பண்ணுறாரு, சார் 20 லட்சம் செலவு பண்ணியாவது படிக்க முடியுமா சார்னு கேட்குறாரு. கடைசி வரைக்கும் அவரோட மார்க் மீட் அவுட்டே பண்ண முடியல. கடைசியில் ஒரு காலகட்ட சுச்சுவேஷனில் நானே என்ஆர்ஐயாக மாற்றி, அவர் என்ஆர்ஐக்கு தகுதி இருந்தும் கூட அவர் மாற்றாமல் இருந்தது தான் தவறுன்னு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்ஆர்ஐயாக மாற்றி என்ஆர்ஐ ஃபீஸை கட்டி இன்னும் அந்த குழந்தைய ஒரு சுச்சுவேஷனில் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆரம்பத்தில் ரெடி ஆனது என்ன காரணம்? வெறும் 15 லட்சம். ஓகே. ஆனால் போகிற காலகட்டத்தில் என்ஆர்ஐயோட ஃபீஸ் எங்கே போணுச்சு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஹை பணியை கட்டி இன்னைக்கு சந்தோஷமாக தான் படிக்க வைக்கிறார். பட் ஆரம்ப காலகட்டத்திலேயே மார்க் எங்கே பொருத்தமாக இருக்கும், ஆப்ஷன்ஸ் அதிகப்படுத்திக்கிறது. எங்கெங்கெல்லாம் கேட் இருக்கோ அந்த கேட்லாம் போட்டு வச்சுக்கணுங்க. அதே மாதிரி தான் இப்போ கர்நாடகாவில் அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியாது. அதே மாதிரி வரப்போகிற எல்லா மாநிலத்திலுமே அப்ளிகேஷன் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்தியா முழுவதும் நான் ரோமிங் வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்குது. பல வீடியோஸ் பாருங்கள். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் செயின் நெட்வொர்க் இப்படி இருக்கணும். தென் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் பெருசாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு
எல்லாமே வந்து ஸ்பான்சர் தான். அதாவது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், அவங்க என்ஆர்ஐ தான் அப்படின்னு கொடுக்க போகிறது யார்? இந்தியன் எம்பசி. இந்தியன் எம்பசி யார்? அவர் எந்த கண்ட்ரியில் இருக்காரோ அங்கே இந்தியன் எம்பசி இருக்கும். இந்தியா இப்போது நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துன்னா சிங்கப்பூரில் இந்தியன் எம்பசி இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இந்தியன் எம்பசி இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்டால் இந்தியன் எம்பசி கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் கம்பல்சரி, ரொம்ப முக்கியம் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியில். அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் நார்மலாக தாசில்தார்கிட்ட இல்லை ரெவன்யூ தாசில்தார்கிட்டையோ இல்லை அட்வொகேட் இது மாதிரியான ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டிக்கு யார் அலுவலோ அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்பான்சர் என்ன ரிலேஷன்ஷிப் அது ஒன்று. அடுத்து கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்ஆர்ஐ போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. எதுக்கு? பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்லாம் என்ஆர்ஐயும் சொல்ல முடியாது, ரைட்? அடுத்து வார்டு சர்டிஃபிகேட். நான் முடிஞ்சால் அந்த வார்டு சர்டிஃபிகேட்டை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த டவுன்லோட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுறவருக்கு அமுச்சு விட்டு அதை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் பேங்க் பாஸ்போர்ட். யார் ஸ்பான்சர் பண்ணுறாரோ அவரோட பேங்க் பாஸ்போர்ட். இந்த 5 டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருக்கிற பட்சத்தில் யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் அண்டர் என்ஆர்ஐ கேட்டகரி. சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ கேட்டகரி லீகலி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம அதுக்காக நிறைய மாணவர்களை அந்த கேட்டகரியில் பயன்படுத்தி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, சந்தோஷமாக படிக்கிறாங்க, எந்த இஷ்யூஸும் கிடையாது, ரைட்? ஸோ உங்களை மார்க் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு 300 மார்க்கிலேயே மார்க் குறைவாக இருக்குனாவே நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கணுன்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஈவன் நீங்கள் அதுதான் அட்வைஸ், 300 கீழே இருந்தாவே என்ஆர்ஐ ஆப்ஷன் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிறது அட்வைசபிள். ஈவன் தமிழ்நாடு எம்சிசிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே டிஎன் மெடிக்கல் கீழே இருக்கிற வரதா இருக்கட்டும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி வரதா இருக்கட்டும், முன்னாடியே பிளான் பண்ணுங்கள், பின்னாடி ரொம்ப யோசிக்காதீங்க, நிறைய பணத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும், ரைட்? ஸோ இன்றைக்கி என்ஆர்ஐ இதை பற்றி சொன்னதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். நீடட் இருக்கிற மற்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ தேடிட்டு இருக்கிற மாணவர்கள், இல்லை மார்க் கம்மியாக இருக்குது, எப்படியாவது சீட்டு வாங்கி ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் திரும்ப சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.